Hi friends, welcome to our channel Success in NEET. I hope all are doing well. ஸோ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா என்சிஓடி லைன் பை லைன் உங்களுக்கு பயோலையும் கெமிஸ்ட்ரிலையுமே இதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தேன். அதில் நிறைய பேர் கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருந்தாங்க. இதில் கெமிஸ்ட்ரியில் நான் ஃபஸ்ட்டு 2 பார்ட் முடிச்சிட்டேன். சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இப்போ இதில் ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணினா இதில் தான் நம்ம இதுக்கு கொஞ்சம் ஃபைனலில் தான் என்ன பண்ணணும்னா அந்த சாப்டரோட எண்டில் தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வருமா. ஸோ இனிமேல் தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ நான் இப்போது டாப்பிக்குள்ளே போயிடுறேன் என்ன பார்க்க போகிறோன்னு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வரை என்ன பார்த்துருந்தோம்னா இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம். அதே மாதிரி அந்த மல்டிப்ளிகேஷன் அதில் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும், அந்த டிவிஷன் எப்படி பண்ணணும், இதுவரை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் மெட்டல் இருக்குது, அது 3 இன்ச்சஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை சென்டிமீட்டரில் எழுதணும். அப்போ நமக்கு இன்ச்சுக்கும் சென்டிமீட்டருக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன் தெரியணும். அப்போ உங்களே இது என்னென்னா நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. ஸோ ஒரு சமயத்தில் சில நேரங்களில் கிவன் அப்படின்னு கொடுத்து 1 inches = 2.54 centimeter இல்லை 3 கூட கொடுப்பாங்க. பட் நம்ம நமக்கு தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் பெட்டர் நோ. ஸோ அதே மாதிரி 1 inches = 2.54 centimeter ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை இன்ச் அதாவது 1 inchக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2.54. அப்போ 3 inchesக்கு எவ்வளோ வரும்? இங்கே இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ இதே என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதுதான் ஆன்சர். அதைத்தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு குழப்பி வச்சுருப்பாங்க. ஆன்சர் என்ன 7.62. எப்படி கிடச்சிது? 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும். 12 வருமா, ரிமைனிங் 1 வருமா, அப்போ 6 வருமா, 7. அவ்வளோதான். இதை அதை அப்படி உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. விஷயம் என்னென்னா அதாவது இதுதான். ஸோ 1க்கு உங்களுக்கு 2.54 வருது. 3க்கு எவ்வளோ வரும்? இதை நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கிடச்சிருமா, இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருமா, அப்படி கூட வச்சுக்கோங்க. இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஓகே. அப்போ நான் இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக கிடச்சிருமா, அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இதை நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் இந்த அளவு கன்ஃபியூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே. செகண்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். 2 liters ஆஃப் மில்கில் கொடுத்துருக்காங்க, லிட்டரில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு மீட்டர் க்யூப்பில் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஈஸி தான். எப்படின்னா இப்போது 1 லிட்டர்னால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 1000 cm3. இது எல்லாருக்கும் ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மீட்டர் க்யூப் கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம சென்டிமீட்டர் எப்படி மீட்டராக மாற்றலாம்? ஆக்சுவலி மீட்டர் அப்படின்றது சென்டிமீட்டரை விட ஒரு பெரிய யூனிட்டு. அப்போ யூனிட் பெருசாக இருந்தால் இந்த வேல்யூ என்னவாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும். அப்போ 10⁻². எதுக்காக நான் சொல்ல வரேன்னா சில பேருக்கு 10⁻²வா -2வான்னு கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஓகேவா? மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் மாற்றும்போதும் சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர் மாற்றும்போதும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ இப்போ மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் மாற்றுறோன்னு வச்சுக்கிறோமே, என்ன பண்ணணும் நீங்கள்? ஆக்சுவலி மீட்டர்ன்றது பெரிய யூனிட்டு, சென்டிமீட்டர்ன்றது சின்ன யூனிட். அப்போ சென்டிமீட்டர் சின்ன யூனிட்டாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கிட்டு யூனிட் சின்னதாக இருந்தால் அந்த வேல்யூ பெருசாக போடணும். 10⁻²ன்னு போடணும். மீட்டரில் கொடுத்துருக்க எந்த வேல்யூவை சென்டிமீட்டராக மாற்றினாலும் நீங்கள் அது கூட 10⁻² போடணும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சென்டிமீட்டரை என்ன பண்ணுறேன்னா மீட்டராக மாற்றுறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், மீட்டர்ன்றது ஒரு பெரிய யூனிட்டு. அப்போ யூனிட் பெருசாக இருந்தால் வேல்யூ சின்னதாக இருக்கணுமா, அப்போ நான் 10⁻²ன்னு போடுறேன். இது கூட போடுறேன். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே. ஸோ அதன் பிரகாரம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சென்டிமீட்டரை நான் எப்படி எழுதிக்கலாம், சென்டிமீட்டர் எப்படி எழுதிக்கலாம்னா 10⁻, ஒரு நிமிஷம். ஓகே. சென்டிமீட்டர் எப்படி எழுதிக்கலாம்னா 10⁻² மீட்டர்னு எழுதிக்கலாம். ஓகே. சென்டிமீட்டர் க்யூபனா மீட்டர் க்யூபாக மாற்றோம்னா என்ன பண்ணணும், இந்த ஹோல் க்யூப் போட்டால் உங்களுக்கு மீட்டர் க்யூபாக மாறிடுமா. அப்போ நான் என்ன பண்ணேன்னா 10⁻6ன்னு வரும். இந்த வேல்யூக்கு பதிலாக நான் ஒரு சென்டிமீட்டர் க்யூபுக்கு பதிலாக ஒரு சென்டிமீட்டருக்கு பதிலாக 10⁻² இன்ட்டு மீட்டர், அந்த க்யூபை நான் மேலே அப்படியே பவரில் போட்டேன். க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு மேலே என்ன பண்ணிட்டேன்னா பவரில் போட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ அதை உள்ளே கொண்டு பண்ணி இதுக்கும் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த மீட்டர் க்யூப் இங்கே 1 இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க, அதுக்கும் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா 10⁻6 வருமா? எஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா 1 liter = நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் என்னது 1000 cm3. ஓகே. இதை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சென்டிமீட்டர் க்யூபுக்கு பதிலாக -6 போடுறேன். இதை நான் +6 +3ன்னு போடலாமா? ஓகே. +3
இன்ட்டு நான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த இதுக்காக மட்டும்தான் நான் -6 போடுறேன். 1 சென்டிமீட்டர் க்யூபுக்கு மட்டும்தான் நான் -6 போடுறேன். இந்த வேல்யூ தனி, ஓகேவா? இதை கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. 10⁻⁻6 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10⁻−3ன்னு கிடைக்கும். ஆமாவா இல்லையா? ஓகே. ஸோ அப்போ 1 லிட்டர்ஸ் ஈக்குவல் டு 10⁻−3 மீட்டர் க்யூப். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மீட்டர் க்யூப். என்ன கேட்டிருக்காங்க? 2 லிட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போது வந்து இதோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே 2 வரும். அப்போது என்ன வரும்னா, ஒரு நிமிஷம் நான் ரப் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் 2 × 10⁻−3 மீட்டர் க்யூப். இதுதான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன் டைம் வந்து செய்வேன். இந்த இருக்குங்க 2 × 10⁻−3. அதாவது 1 லிட்டர்ஸ் ஈக்குவல் டு எனக்கு ஃபைனலாக என்ன வந்துச்சுன்னா -3 மீட்டர் க்யூப்னு வந்துச்சு. ஸோ அப்போ 2 லிட்டர்ஸ் ஈக்குவல் டு 2 × 10⁻−3 மீட்டர் க்யூப். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிடும். ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம வந்து செஞ்சு பார்க்கணும். அப்படின்னா தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் சொல்கிறத பார்த்தாலும் நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது how many seconds in 2 days. ஓகே, நமக்கு என்ன தெரியும்? ஒரு நாளைக்கு ஓகே, இப்போ நோட் பண்ணிக்குவோம். ஒரு நாளைக்கு நமக்கு எத்தனை நாள்? ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, இந்த கேப்பில் எழுதுகிறேன். ஒரு நாளைக்கு நமக்கு என்ன தெரியும்? செகண்ட்ஸ் பர் ஹாரம் தெரியாது. பட் நமக்கு என்ன தெரியும்னா 24 hours இருக்குன்றது தெரியும். ஓகே, நான் ஹவரை வந்து ஃபஸ்ட்டு நான் செகண்டாக மாற்றணும். ஹவரை செகண்டாக மாற்றுறேன் அப்படிங்கும்பொழுது நான் என்ன பண்ணணும்? ஹவரை வந்து ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும்? மினிட்ஸாக மாற்றணும். ஆமாவா இல்லையா? ஓகே, ஸோ மினிட்ஸ் அப்படின்றது 60. இந்த இடத்துல சில பேருக்கு என்ன வரும்னா 60 டிவைட் பண்ணணுமா மல்டிபிள் பண்ணணுமா அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும் ஜென்ரலாக. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஹவர்லேருந்து மினிட்ஸ் அப்படின்றது என்னது? அது வந்து சின்னது. எஸ், யூனிட் வந்து சின்னது அப்படிங்கும்பொழுது நான் என்ன சொல்லியிருக்கேன்? மல்டிபிள் பண்ணணும், வேல்யூ பெருசாக இருக்கணும். ஸோ அப்போ நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் 24ஓட 60 மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இது மினிட்ஸில் கிடைக்கும். ஓகே, இந்த வேல்யூ வந்து மினிட்ஸில் இருக்காங்க. இப்போ நான் மினிட்ஸை வந்து செகண்ட்ஸாக மாற்றணும். அதே மாதிரி தான் நான் சொல்கிறது தான். இப்போ 60 மல்டிபிள் பண்ணுவோம் டிவைட் பண்ணுமான்றது ஒரு டவுட் வரும். மினிட்ஸுன்றது பெரிய யூனிட்டு, செகண்ட்ஸுன்றது சின்ன யூனிட்டு. அப்போ சின்ன யூனிட்டுக்கு மாற்றும்போது வேல்யூ பெருசாக இருக்கணும். அப்போ 60ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போது இந்த வேல்யூ பண்ணினீங்கன்னா இவங்க தான் உனக்கு என்ன வருவாங்க? ஒரு டேயில் இருக்கக்கூடிய செகண்ட்ஸ்னு வருவாங்க. ஓகேவா? இவங்க வந்து யார்? 1 டேக்குரியவங்க. நான் மற்ற எல்லாத்தையும் ரப் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம். இவங்க வந்து யார்? இந்த வேல்யூ நான் ஃபைனலாக கிடச்சி வச்சுருக்கல, இவங்க வந்து 1 டேக்குரியவங்க. இந்த 24 × 60 × 60 அப்படின்றது. இதே நான் நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? 2 டேஸ்க்கு கேட்டிருக்காங்க. அப்போ நான் இதை என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ இதுதான் எனக்கு ஆன்சர். இதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 × 24 × 60 × 60. அதே தான் நமக்கு வந்திருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம சொன்னோம்ல, அதே இவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்றதை பாருங்களேன். 2 டேஸு. ஓகே, அதை வந்து ஃபைனலாக நம்ம மல்டிபிள் பண்ணால் அவங்க முதலே போட்டிருக்காங்க. நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு 24 hours இருக்காங்க. அப்போ இந்த ஹார்ஸை வச்சு மறுபடியும் சொல்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு 60 minutes இருக்குது. அப்போ அந்த மினிட்ஸை வச்சு மறுபடியும் சொல்லணும். 1 மினிட்டுக்கு 60 seconds இருக்குது. அதுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சில லாஸ் வந்து இருக்குது. கெமிக்கல் காம்பினேஷனை பொறுத்து சில லாஸ் வந்து இருக்குது, சில ரூல்ஸ். ஓகே, ஸோ என்னென்ன மாதிரி லாஸ்னால், ஓகே லாஸ் தான். ஓகே, இது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லா வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இந்த சயின்டிஸ்ட் வச்சு இதை கேட்கலாம்ப்பா, என்ன யார் எதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை சொன்னது வந்து யாருன்னா ஆண்டன் லவாய்சியர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டை தான் இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை பொறுத்த மட்டும் என்னென்னா, இப்போ நான் ஒரு ரியாக்ஷன் எழுதுகிறேன் அப்படின்னா A+B ரெண்டும் சேர்ந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா C கிடைக்குது. இட்ஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சொல்கிறது என்னென்னா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ரியாக்டண்ட்டோட மாஸும் ப்ராடக்டோட மாஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இருக்காங்க பாருங்கள், எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்ஃபேக்ட் த ரிசல்ட் ஆஃப் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸஸ் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்டோட இதுவும் ரியாக்டன்ட்டனுடைய மாஸஸும் சேமாக இருக்கும். ஸோ அதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அது சொன்னது யாருன்னா லவாய்சியர். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு சொன்னவங்க என்னென்னா டெஃபனைட் ப்ரொபோர்ஷன்ஸ், லா ஆஃப் டெஃபனைட் ப்ரொபோர்ஷன்ஸ். இதை சொன்னது யாருன்னா ஜோசப் ப்ரௌஸ்ட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். ஓகேவா? ஜோசப் ப்ரௌஸ்ட் கெமிஸ்ட், சயின்டிஸ்ட் ஜென்ரலாக ஸ்பெஷலாக சொல்லணும்னா கெமிஸ்ட். ஹி வாஸ் அ கெமிஸ்ட்.
ஸோ அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி தான், பிகாஸ் வி ஆர் டீலிங் வித் கெமிஸ்ட்ரி நோ. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோசப் ப்ரௌஸ்ட் அப்படின்ற ஒரு கெமிஸ்ட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டேன். லைக் அவங்க என்ன கிவனில் கொடுத்துருக்காங்கன்னா குப்ரிக் கார்பனேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ குப்ரிக் கார்பனேட்னால் அதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க? கார்பன் இருக்கும், கார்பனேட்னாலே CO3 இருக்கும். அது போக குப்ரிக்னு கொடுத்துருக்கனால அப்போ CO3னா என்ன வரணும்? கார்பன் இருக்காங்கன்னு அர்த்தம், ஆக்சிஜன் இருக்காங்கன்னு அர்த்தம், குப்ரிக்னா காப்பர்னு அர்த்தம்ப்பா. ஓகேவா? தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ காப்பர் போட்டிருக்கேன். அப்போ அந்த 3 காம்பவுண்ட்ஸ் தான் எனக்கு இருப்பாங்க குப்ரிக் கார்பனேட்டில். அப்போ குப்ரிக் கார்பனேட்டில் இப்போ நான் வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் மூலிமா ஒரு குப்ரிக் கார்பனேட்டை வந்து ஒரு இடத்துல இங்கே வந்து சிந்தசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்றுலையும் இதில் வந்து பட் இதில் வந்து என்னென்னா சிந்தட்டிக் மூலிமா ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்கோன்றது அர்த்தம். சிந்தட்டிக்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இதில் இருக்க நான் குப்ரிக் கார்பனேட்னு எடுத்து பார்த்தேன்னா இதோட வெயிட் என்னவானாலும் இருக்கலாம், இதோட வெயிட்டும் என்னவானாலும் இருக்கலாம். லைக் இந்த இடத்துல வந்து இது வந்து லைக் பெருசாக இருக்கலாம், இது வந்து கொஞ்சம் காம்பவுண்ட் மேஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். பட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நான் 200 கிராம் லைக் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து சேமாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இவங்களில் வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கிட்டேன் மொத்தம் மாஸ். அதில் ஆனால் அந்த 200 கிராமில் எனக்கு 51.35 வந்து காப்பர் தான் இருக்கணும். அந்த 200 இப்போ 51 லைக் இங்கே வந்து சொல்லிடுறேன், 100 கிராம் வச்சு சொல்லிடுறேன், அப்போ ஈஸியாக புரியும். இப்போ நான் 100 கிராம், இவங்க வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன் வச்சுக்கிடுவோம். இவங்க 100 கிராம்னு வச்சுக்கிடுவோம். இல்லை இவங்க வேறு மெத்தட்ஸாக இருந்தாலும் சரி, இவங்க நேச்சுரலாக பண்ணுறாங்க, இவங்க சிந்தட்டிக்காக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். எப்படினாலும் வச்சுக்கிறோம். பட் 2 வந்து வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். பட் ஆனால் சேம் காம்பவுண்டு தான், என்னது குப்ரிக் கார்பனேட்னு. அப்போ இந்த குப்ரிக் கார்பனேட் 100 கிராமில் பண்ணதில் எனக்கு காப்பர் வந்து 51.35% அப்படின்னா அது 100 அப்படி பண்ணும்பொழுது அதே தான் வரும். 51.35 கிராமு. இங்கே பார்த்தோம்னா 9.74 கிராம் வரும். இல்லை இங்கே பார்த்தோம்னா 38.91 கிராம் வரும். ஏன்னா நான் 100 கிராம் எடுத்துருக்கனால அப்படியே வந்துருச்சு. பட் இவங்களில் கிராம் பார்த்தோம் அப்படின்னா 200 கிராம் எடுத்துருக்கோமா. ஸோ அப்போ 2 × 51.35 வரும். பட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எல்லாமே 2 × வரனால பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா ஆனால் இதே பர்சன்டேஜ் தான் வரும், சேம் பர்சன்டேஜ் தான் வரும். நீங்கள் வேணால் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இல்லை இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குன்னா அதை விட்டுருங்க, ஓமிட் பண்ணிடுங்க. நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிங்க. முன்னாடி சொன்னது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம எவ்வளோ மாஸ் எடுத்திருந்தாலும் எந்த விதமான ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்தாலும் 200 கிராம் எடுத்தாலும் 100 கிராம் எடுத்தாலும் அதில் நான் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த பர்சன்டேஜ் வந்து சேமாக இருக்கும் அப்படின்றது தான். இல்லை அது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் இதை மட்டும் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா நேச்சுரலாக பண்ணாலும் சரி, சிந்தட்டிக்காக பண்ணாலும் சரி, அதனுடைய அந்த ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து சேமாக இருக்கும். அதான் டெஃபினிட் ப்ரொப்போர்ஷன்ஸ். காப்பர் வந்து இதிலே 51 தான் இருக்கும், இதிலே 51 தான் இருக்கும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து டீப்பாக கேட்க மாட்டாங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து இது வந்து லா ஆஃப் டெஃபினிட் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காம்போசிஷன் ப்ரொப்போர்ஷன் எல்லாம் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள் ப்ரொப்போர்ஷன். இப்போ வந்து ஏன்னா அது வந்து டெஃபினைட் காம்போசிஷன் டெஃபினைட் ப்ரொப்போர்ஷன் ஏன் சொன்னாங்கன்னா அது சேம் காம்பவுண்ட் குப்ரிக் கார்பனேட் வச்சே செஞ்சுருப்பாங்க. இப்போ வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இது வந்து ஒரு காம்போசிஷனில் இருக்காங்க. லைக் அங்கே வந்து ரெண்டுமே சேம் காம்பவுண்டு, பட் இங்கே வந்து ப்ராடக்ட் வேரி ஆகும். இங்கே வந்து என்னது அப்படின்னா வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எடுத்து எனக்கு காப்பர் வந்து காப்பர்னே வருது அங்கே பார்த்தனால வாட்டர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுவேன்னா நான் ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதுனா H2 + ½ ஆக்சிஜன் = H2O தான் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்படி தான் எழுதணும் ஜென்ரலாக. இப்படி எழுதும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அப்போது இதுதான் கிடைக்கும். நான் 2 கிராம் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த 2 கிராம் தான் ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு போதேன்னா H2 + O2 gives H2O2ன்னு எழுதிடுவேன். பட் வாட்டரில் எழுதும்பொழுது இதை வந்து நம்ம இந்த ஆக்சிஜனுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருந்தோம்னா பாதி அளவில் தான் போட்டிருந்தோம். அதான் இங்கே 32 போட்டிருக்காங்கன்னா இங்கே 16 போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இங்கே 34ன்னு போட்டிருக்காங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இங்கே 18ன்னு போட்டிருக்காங்க மோலார் மாஸ் போடும்பொழுது. ஸோ இதுதான் வேல்யூ. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷன்ஸில் வரும். இந்த ப்ரொப்போர்ஷன் வந்து பார்த்தோம்னா இந்த ப்ரொப்போர்ஷனே எழுதுகிறேன். 1:2ன்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். ஒரு நிமிஷம். எஸ், நம்ம இதெல்லாம் சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஹைட்ரஜனை விட்டுருங்க, ஆக்சிஜனை மட்டும் பாருங்கள். ஆக்சிஜன் என்ன ரேஷியோவில் வந்து கம்பைன் ஆகிருக்கு?
1:2 அப்படின்ற ரேஷியோவில் கம்பைன் ஆகிருக்கு. இது வந்து 16, இது 32 அப்படின்ற மாதிரி 1:2ன்ற ரேஷியோவில் கம்பைன் ஆகிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சொன்னது யாருன்னா கே-லுசாக்ஸ் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த பேர்லேருந்தே தெரியும் உங்களுக்கு. கே-லுசாக்ஸ், ஜோசப் லூயிஸ் கே-லுசாக் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், ஒரு கெமிஸ்ட் தான் அதை சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது அதே கான்செப்ட் தான். இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த டெஃபினைட் ப்ரொப்போர்ஷன்ஸ் அந்த யூஸ் பண்ணோம்ல, ஸோ அதே வால்யூம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா H2 ப்ளஸ் ஆக்சிஜனோ, ஸோ அதே நான் வந்து சொன்ன கான்செப்ட் தான்ப்பா. இங்கே வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடெலாம் கொடுக்கல, ஜென்ரலாக வந்து ஒரு இது ஈக்குவேஷன் கொடுத்து அதில் வந்து அந்த வால்யூம் அந்த ரேஷியோ வரும்ல. நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே இவங்களை மட்டும் நோட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க இதையும் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க, லைக் வாட்டரையும் அங்கே வந்து H2O-வையும் H2O2-வையும் கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல நமக்கு அந்த கம்பேரிசன்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவேஷன் தான், இந்த ஈக்குவேஷனை மட்டும்தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா H2O கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு ரியாக்டண்ட்டுக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ரேஷியோ ஃபார்மேஷன் எழுதணும். ரேஷியோனா அந்த முன்னாடி இருக்க டேர்ம்ஸே எழுதிக்கிறோம், 1/2 × 1ன்னு எழுதினோம்னா. ஸோ மொத்தம் இதை வேறு மாதிரி எப்படி எழுதலாம், 2:1:2ன்னு எழுதிக்கலாமா, 2:1:2ன்னு எழுதிக்கலாமா. பிகாஸ் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இந்த ஹாஃப் வந்து எனக்கு 1ஆக மாறிடும், இந்த 2 வந்து 2 இந்த 1 வந்து 2ஆக மாறிடும் ரெண்டுக்குமே. ஸோ அப்போ 2:1:2ன்ற ரேஷியோ. அப்போ 2:1:2 அப்படின்ற ரேஷியோன்னு பார்த்தோம்னா இப்போ இவங்களை 100, இவங்க 50, இவங்க 100 வந்துடுதா, ஆன்சர் வந்துடுதா. ஸோ அப்போ இதை நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து வால்யூமுக்கும் பொருந்தும், இந்த ப்ரொப்போர்ஷன்ஸ் நான் ரேஷியோவில் எழுதியிருக்கிறது வந்து எனக்கு வால்யூமுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் 50 ml எடுத்தேன்னா இதை 100 ml எடுப்பேன், இதையும் 100 ml எடுப்பேன். ஏன்னா பிகாஸ் இதனுடைய வேல்யூ ஆக்சிஜனோட வேல்யூவில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஹைட்ரஜன் கிடைக்கும், வாட்டர் கிடைக்குமா. ஸோ அப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த இருக்கு பாருங்கள். ஸோ லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொப்போர்ஷன்ஸ் பை வால்யூம். ஸோ வால்யூம் வச்சு அதை ரிலேட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவகேட்ரோஸ் லா. ஸோ அவகேட்ரோஸ் லான்னு பார்த்தோம்னா இந்த ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா அவகேட்ரோ தான். ஓகே, இந்த இருக்கு ஒரு நிமிஷம். ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இதை வந்து நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எல்லாத்துக்குமே ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணிக்கணும், என்னென்ன வருது. இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் மாஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு நிமிஷம். ஸோ இவங்க டெஃபினைட் ப்ரொப்போர்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, மல்டிபிள் ப்ரொப்போர்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, இதை சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. டெஃபினேஷன்ஸ் நம்ம வந்து தியரி பார்ட்டை எழுத போகிறது கிடையாது, தியரி மாதிரி படிக்கணும். அதாவது நம்ம போர்டு எக்ஸாமுக்கு எழுதுகிற மாதிரி அந்தளவுக்கு அப்படியே ஃபுல்லாக ஏற்றணும்னு கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா Avogadro proposed that equal volume of all gases at the same temperature and at pressure should contain the equal number of moles. ஓகே, நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு கேஸ் எடுத்துக்கிட்டேன். என்ன எடுத்துக்கிட்டேன், ஒன்று வந்து ஆக்சிஜன் கேஸ் எடுத்துக்கிட்டேன், இன்னொன்று நைட்ரஜன் கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இவங்க எடுத்துக்கிட்டே அப்படின்னா ரெண்டுமே சேம் டெம்பரேச்சரில் இருக்காங்க, ஓகே டிஸ்டர்ப் பண்ணலாம். ரெண்டுமே சேம் ப்ரெஷரில் இருக்காங்க, ஓகே விட்டுருவோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஈக்குவல் வால்யூம்ஸ், ஓகே ஈக்குவல் வால்யூமில் இருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆக்சுவலி இது என்ன விஷயம்னா பிவிஸ் ஈக்குவல் டு என்ஆர்டிப்பா. ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக, டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக, வால்யூமும் கான்ஸ்டண்ட்டாக. ஸோ இப்போ எண்ணு கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், இது வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், எண்ணும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இதுக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன கேஸாக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் கேஸஸாக இருந்தால் இந்த 3 கண்டிஷனும் சேமாக இருந்தால் நம்பர் ஆஃப் மோல்ஸும் எனக்கு சேமாக தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, ஹூ மேட் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், ரெண்டுக்கும் இடையில இருக்க ஒரு இது வேறு அது வேறு அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா அவகேட்ரோ தான். ஓகே, which is quite understandable in present time. இப்போ வந்து நம்ம we can easily understand that what is molecule and what is atoms. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவங்க யார், ஃபஸ்ட்டு வந்து யார் இதை ஒரு டிஸ்டிங்ஷன் சொன்னது யாருன்னா அவகேட்ரோ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவகேட்ரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இந்த சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எல்லாம் ரியாக்ட் பண்ணி வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸோ இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் அங்கே சொன்னேன்ல 1% தான், 1 வால்யூம் ஆக்சிஜன் வந்து 2 வால்யூம் ஆஃப் வாட்டர் கூட சேர்ந்து 2 வால்யூம் ஆஃப் வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதே தான்.
ஸோ இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவகேட்ரோ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இது எல்லாமே அப்படின்னா வந்து மாலிகுல்ஸ் எல்லாமே வேறு கன்சிடர் பண்ணது வந்து பாலி அட்டாமிக்கை வச்சு தான் இவங்க வந்து இந்த ரிசல்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க கன்சிடர் பண்ண மாலிகுல்ஸ் எல்லாமே பாலி அட்டாமிக்காக தான் இருந்தது. அப்படின்னா மோர் தென் 3க்கு மேலே இருக்கும். லைக் ஆக்சுவலி 3 இருந்தாலே அது பாலி அட்டாமிக் தான் சொல்லுவாங்க. மோனோனா சிங்கிள் சொல்லுவாங்க. சிங்கிள் ஆட்டம்ஸ் லைக் நியான், டைனா ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ இதெல்லாமே டை வரும். ஸோ அதுக்கடுத்து நிறைய அந்த P4 S8 அப்படின்லாம் வரும்ல. ஸோ அவங்க எல்லாமே வந்து பாலி அட்டாமிக்கில் வந்துடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கான்செப்ட்டுக்கு வருவோம். இப்போ நான் ஹைட்ரஜன் இவங்க எல்லாமே வந்து டயாட்டாமிக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட். இந்த வால்யூமு சேம் டெம்பரேச்சர் இதெல்லாம் இருந்தால் சேம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அவகேட்ரோ ப்ரொபோசல் வாஸ் பப்ளிஷ் பண்ணது எப்போ பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் ஜேர்னல் டி ஃபிசிக் அப்படின்ற ஒரு ஜேர்னலில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் கரெக்ட். ஓகே, ஸோ அவங்க சொன்ன கான்செப்ட் கரெக்டாக இருந்தாலும் அதை வந்து அந்த டைமிங்கில் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல, அந்த டைமிங்கில் யாரும் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி அப்படின்றத பொறுத்து பார்த்தோம்னா இவர் என்ன சொல்லியிருப்பார்னா ஆட்டம்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ மேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஏதோ ஒரு மேட்டர், இப்போ ஒரு செங்கல் கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு மேட்டர் பிகாஸ் இட் ஹேஸ் அ மாஸ் அண்ட் இட் ஆக்குபை சம் ஸ்பேஸ் அப்படி ஆக்குபை பண்ணியிருக்கு. ஒரு மாஸாக இருக்குது, அதே மாதிரி வந்து அதுக்கு ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்குன்னா அது வந்து மேட்டர். இதெல்லாமே நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் தெளிவாக. ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து தேர் ஆர் மேடப் ஆஃப் சம் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்ஸ். இப்போ இதெல்லாம் மேடப் ஆஃப், இப்போ நமக்கு என்ன தெரியும்னா இப்போது ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இஸ் மேடப் ஆஃப் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ பிகாஸ் ரீசெண்ட் டேஸில் வந்து இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சி சொன்னது தான் இந்த விஷயம். ஸோ நம்ம வந்து ஈஸியாக படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சனால தான் நமக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இது எல்லாமே ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இப்போ இந்த ஆட்டம்குரிய ஒரு டெஃபினிஷனை கொடுத்தவங்க யார் அப்படின்னா டால்டன் தான். என்ன சொல்லியிருக்காருன்னா இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அந்த ஆல்ஃபா வந்து ஆட்டமும் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ஃபா டாமியோ, அதாவது இன்டிவிசிபிள்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதை சொன்னவங்க யார் அப்படின்னா நம்ம டால்டன் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரப்போஸ் பண்ண சில இருக்குது. ஸோ அவங்க என்னென்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டம்ஸ் பற்றி அவங்க அவங்களுடைய என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ மேட்டர் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இன்டிவிசிபிள் ஆட்டம்ஸ். எஸ், அதான் மாதிரி சொன்னேன். ஸோ ஆல் ஆட்டம்ஸ் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா ஹேவ் ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூடிங் ஒரு கிவன் எலமெண்ட்டு கன்சிடர் பண்ணிட்டேன் அப்படின்னா எலமெண்ட்னா என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு H2 N2 அப்படின்னு சொல்லி ரெண்டுமே சேம் ஆட்டமாக இருக்கணும். ஹச்சுன்றது சேம் ஆட்டம், என்னன்றது சேம் ஆட்டம். இப்படி சேம் ஆட்டமாக கம்பைன் ஆகி ஃபார்ம் பண்ணுறவங்க தான் எலமெண்ட்டு. முதல்ல சொல்லியிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அப்படின்னா தான் இதெல்லாம் புரியும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதெல்லாம். ஃபஸ்ட்டாக செகண்டான்னு தெரில, பட் முதல் 2 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ நான் இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா ஸோ அந்த மாதிரி இப்போது H2வில் வந்து பார்த்தோம்னா ரெண்டுமே ஹைட்ரஜன் தான். அப்படி இருக்கும்பொழுது ரெண்டுக்குமே என்ன தான் இருக்கும், கண்டிப்பாக சேம் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும், இன்க்ளூடிங் அவங்களுடைய மாசஸோட சேம் தான் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ நான் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் பார்த்தேன். இப்போ H2வையும் நைட்ரஜனையும் கம்பேர் பண்ணுறேன், இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணுறேன், இவங்களுக்குள்ள கம்பேரிசன் கிடையாது, இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணுறேன். அப்படிங்கும்பொழுது ரெண்டுமே வேரி ஆகுமா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம்ட் வென் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் கம்பைன். ஓகே, இப்போ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் கம்பேர், இது வந்து நான் C6H12O6 வச்சு சொல்லியிருந்தேன். இப்போ இவங்க வந்து யாருன்னா வந்து ஒரு காம்பவுண்டு, இவங்க எப்படி ஃபார்ம் ஆகிறாங்கன்னா இந்த கார்பனு ஹைட்ரஜனு ஆக்சிஜன் எல்லாம் ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோ தெரியுதா? என்ன ரேஷியோ? 1:2:1 அப்படின்ற அந்த ரேஷியோ தெரியுதா? ஸோ அந்த ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் கம்பைன் ஆகும்பொழுது ஃபார்ம் ஆயிருப்பாங்க. இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். எஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு ஜென்ரல் ரியாக்ஷனே கன்சிடர் பண்ணிக்கிறோமே. இது வேண்டாம். H2 ஸோ H2 + O2ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டேன். இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்னா இந்த ரீஆர்கனைசேஷன், இந்த ஆக்சிஜன் வந்து இது கூட கம்பைன் ஆகிக்கிறாங்க, ஒரு ரீஆர்கனைஸ் ஆகிறாங்களா, அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ தே ஆர் நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ எதுவுமே வந்து அங்கே க்ரியேட் பண்ணப்படுறத டெஸ்ட்ராயும்
பண்ணப்படுறதில்ல அப்படின்னு இருக்காங்க. இட்ஸ் அ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓகே. ஸோ இவங்க வந்து கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த கோழி இந்த சேவல் வேறு. ஓகே. ஸோ ஹவெவர் இட் குட் நாட் எக்ஸ்பிளைன் த ஓகே கேஷியஸ் வால்யூம்ஸ் பற்றி இது எக்ஸ்பிளைன் பண்ணல. நோட் பண்ணிக்கோங்கப்பா, இதுதான் ஒன் வேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ தே குட் எக்ஸ்பிளைன் த லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணல அப்படின்னா இட் குட் நாட் எக்ஸ்பிளைன் த லாஸ் ஆஃப் கேஷியஸ் வால்யூம் பற்றி என்ன பண்ணலன்னா எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இட் குட் நாட் ப்ரொவைட் த ரீசன் ஃபார் கம்பைனிங் த ஆட்டம்ஸ் விச் வாஸ் ஆன்சர் பை லேட்டர் பை அதர் சயின்டிஸ்ட். ஓகே. மற்ற சயின்டிஸ்ட் எல்லாம் சொன்னதை இவங்க வந்து அந்த டைமிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு இருக்காங்க. ஓகே. ஆட்டம் அண்ட் மாலிகுலர் மாஸ். இப்போ அட்டாமிக் மாஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைப்பா. இப்போ நான் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டேன்னா அதனுடைய மாஸை பார்க்கணும். இது வந்து சிங்கிள் ஆட்டம். அவங்களுடைய மாஸை பார்த்தோம்னா எனக்கு 1 தான் கிடைக்கும், 1. அப்போ அதுதான் அட்டாமிக் மாஸ். 1.008 அப்படின்னு சொல்லுவாங்க அப்ராக்ஸி. ஓகேவா. பட் நம்ம 1 தான் சொல்லுவோம். அது மாதிரி வந்து பார்க்குறது. இப்போ கார்பன்னா அவங்களுக்குரிய இதுங்க வந்து ஆட்டமாக. ஸோ அவங்களுக்குரிய மாஸ் என்னது 12. நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாமிக் நம்பரை வச்சு கன்ஃபியூஸ் ஆவாங்க. அட்டாமிக் நம்பர் வந்து மாஸ் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு அட்டாமிக் நம்பர் வந்து அதை வச்சு ப்ராப்ளம்ஸ் வந்து செஞ்சுருவாங்க. ஸோ அது வந்து தப்பாயிடும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா ஒரு நிமிஷம். ஓகேவா. ஸோ அது மாதிரி பார்க்குறது தான் என்னென்னா வந்து ஒரு ஆட்டமோட மாஸ்னால் அட்டாமிக் மாஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ அது மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்னால் என்னன்றதை கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னா அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்கப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஸ்டடி ரூமில் வந்து நீங்கள் எழுதி ஒட்டி வச்சுக்கிறது பெட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்களா, அதெல்லாம் ஈஸியாக. ஸோ அதனால் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இந்த வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும்னா 1 AMU is equal to 1.66056 into 10 to the power minus 24. ஓகே. ஸோ இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னதுன்னா எக்ஸாக்ட்லி 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் த கார்பன். மாஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு மாஸ் ஆஃப் கார்பன் இந்த வேல்யூ தான் என்னென்னா 1 AMU. இப்போ மாஸ் ஆஃப் கார்பன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த 1 AMU இருக்குல்ல, இதோட 12 மல்டிபிள் பண்ணால் அதுதான் மாஸ் ஆஃப் கார்பன். ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜனுக்குரிய மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை AMUவில் பார்க்கணும் அப்படின்னா இந்த வேல்யூ வருது 1.008 AMU அப்படின்னு வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு மாசில் கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து AMUவில் வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் வேறு மாதிரி டெரைவ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், 1 AMU is equal to இந்த வேல்யூ இருக்கா. அப்போ 1 கிராம் is equal to அப்படின்னா என்ன வரும்னா 1 AMU டிவைடட் பை திஸ் திங். இந்த வேல்யூ இந்த 1.66 into 10 to the power அதெல்லாம் வரும். ஓகே. இப்போது எனக்கு என்ன கேட்டிருப்பாங்கன்னா இப்போ 1 கிராமுக்கு இந்த வேல்யூ வருது 1.0 இதே தான் போடுறேன் 66056 அப்படின்றத எழுதிக்கோங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லாதனால எழுதுகிறேன் நான். ஓகே. ஸோ இப்போ நான் எனக்கு வந்து 1 கிராம்னா இந்த இத்தனை AMU அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு ஹைட்ரஜனோட மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இவ்வளோ 1.6736 into 10 to the power minus 34 கிராம். ஸோ minus 24 கிராம். இவங்களுக்கு நான் AMU கண்டுபிடிக்கணும்னா ஸோ அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் அப்படியே என்ன பண்ணிடுங்க 1.626736 மல்டிபிள் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ அதைத்தான் இங்கே பண்ணியிருக்காங்க. 1.6724 10 to the power minus 24 கிராம்னு போட்டுட்டு நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், டிவிஷனில் வந்து இந்த வேல்யூ இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஸோ இந்த வர்ற வேல்யூ வந்து எனக்கு AMUவாக வந்திருப்பாங்க. ஸோ இப்படி தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் U அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் வந்து யூனிஃபைடு மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஆவரேஜ் மாஸ் எப்படி நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம், அட்டாமிக் ஆவரேஜ் மாஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. இது பேஸ் பண்ணி நிறையா சம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. எப்படின்னா இந்த மாதிரி லைக் அவங்களுடைய அபண்டன்ஸ் இந்த கட்டத்தில் கொடுத்துருக்காங்களே இதே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு இதனுடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் என்னன்னு கேட்பாங்க. இப்போ ஐசோடோப் வந்து இப்போ C12னா எவ்வளோ அபண்டன்ஸ் இருக்குது, இவ்வளோ எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய மாஸ் யூனிட்னு பார்த்தோம்னா 12னா 12 அது ரெண்டே தெரியுது. ஸோ இது மாதிரிலாம் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு இதை மட்டும் சொல்லிடுறேன் எப்படி டெரிவேஷன் மட்டும் பண்ணணும்னு. இதில் வந்துட்டு இந்த அபண்டன்ஸ் இருக்காங்களா இவங்க வேல்யூவை மல்டிபிள் பண்ணணும். 9.892 into 12ன்னு போடணும். அவங்களுடைய அட்டாமிக் மாஸ் யூனிட்டால் மல்டிபிள் பண்ணணும்.
ஓகே, இது வந்து கிடச்சிச்சு. அதே மாதிரி 3 இதுக்கும் பண்ணிவிட்டு 3ஐயும் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 100 அப்படின்னு போடணும். இந்த இருக்காங்க பாருங்கள். நான் என்ன சொன்னேன், டிவைடட் பை 100 போடணுன்னா அவங்க முதலே என்ன பண்ணிட்டாங்கன்னா தனித்தனியாக இப்போது a + b, இந்த ஏன்றது என்னது, இந்த 2னுடைய மல்டிப்ளிகேஷன். ஓகே, இப்போ இந்த bன்றது என்னது, இந்த 2னுடைய மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ ப்ளஸ் c, அந்த cன்றது என்னென்னு, இந்த 2னுடைய மல்டிப்ளிகேஷன். ஓகே, டிவைடட் பை 100 அப்படின்னு போடுறத இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா a/100 அதே மாதிரி ப்ளஸ் b/100 அப்படின்னு தனித்தனியாக போட்டாங்க. நீங்கள் எப்படி, அது உங்களுடைய இதுப்பா, எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி செஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை தான் 100 டிவைட் பண்ணியிருக்காங்க. டிவைட் பண்ணிட்டா இந்த வேல்யூ வருமா, இன்ட்டு 12 அந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேல்யூ 100 டிவைட் பண்ணிட்டா இந்த வேல்யூ வருமா, ஸோ இன்ட்டு இந்த இவங்க. ஸோ அதுக்கடுத்து எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா இவங்களை 100 டிவைட் பண்ணிட்டாங்க. எஸ், இங்கே வந்து 10⁻10 இருக்குது. 100 டிவைட் பண்ணால் 10⁻2 மேலே வரும்போது மைனஸில் வந்துடும். ஸோ -12ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அதே மாதிரி அந்த இவங்க வேல்யூ, ஸோ மொத்தத்துக்கு இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இவங்க டேரெக்டாக நீங்கள் 100 நீங்கள் மொத்தமாக டிவைட் பண்ணாலும் சரி, இல்லை இப்படி பண்ணாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். ஸோ இப்படி தான் வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னால் கண்டுபிடிக்கிற வேண்டிய மெத்தட் இது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாலிகுலார் மாஸ் பற்றி பார்ப்போம். ஸோ மாலிகுலார் மாஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த அட்டாமிக் மாசஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இண்டிவிஜுவலாக இப்போ கார்பன்னா அதுக்கு வந்து 12.011 அப்படின்றது தான் அதுக்குரிய ஆன்சர், கார்பனுக்குரிய அட்டாமிக் மாஸு. அதே மாதிரி வந்து ஹைட்ரஜனுக்குரிய அட்டாமிக் மாஸ்னால் 1.008 அப்படின்றது. ஸோ அப்போ கார்பன்னா அவங்கள அப்படியே போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி வந்து ஹைட்ரஜனும் 4 × அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஸோ மொத்தமாக உங்களுக்கு என்ன வரும்னா 16 அப்படின்னு சம்திங் ஆன்சர் வருது. நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணோம்னா, பட் கார்பன்னா 12, இவங்களுக்கு வந்து ஒரு 1 வரும், ஹைட்ரஜனுக்கு 1 வரும். ஸோ 4 இருக்கனால 4 வரும். ஸோ மொத்தமாக 16 வரும் அப்படின்னு போட்டுருவோம். ஸோ அவங்க வந்து பாயிண்ட் லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏஎம்யூ வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஎம்யூ வச்சுன்னா இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாலிகுலார் மாஸ் ஆஃப் வாட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது. வாட்டர்னால் H2O. ஸோ அப்போ 2 ஹைட்ரஜன் இருக்காங்க, ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்காங்க. ஸோ இப்போ ஹைட்ரஜனுக்கு என்னது 1.008 × 2, ஆக்சிஜனுக்கு என்னது 16 தான். ஸோ அப்படியே பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 18.2 யூனிட் வந்து யூனா யூனிஃபைட் மாஸ், அட்டாமிக் மாஸ் யூனிட்க்கு இன்னொரு பேர். ஸோ இப்போ நான் ஃபார்முலா மாஸ் பார்க்குறேன். ஃபார்முலா மாஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த இப்போ NaClன்னு எழுதுறேன் அப்படின்னா அந்த NAக்கும் தனியாக பார்ப்பாங்க, சிஎலுக்கு தனியாக பார்ப்பாங்க. அதான் ஃபார்முலா மாஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ சம் சப்ஸ்டன்சஸ் எங்கே இருக்குது, சம் சப்ஸ்டன்சஸ் சச் சோடியம். இவங்க சோடியம் குளோரைடு, இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, சோடியம் குளோரைடை வந்து டு நாட் கண்டெயின், ஒரு டிஸ்க்ரீட்னா தனித்தனியான எலமெண்ட்ஸாக இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போது பாசிட்டிவ் அயான்ஸ், இப்போ சோடியம் இருக்காங்களா, நெகட்டிவ் அயான்ஸ் வந்து யாருன்னா இந்த இடத்துல குளோரைடு அயான்ஸ். இவங்க எல்லாமே வந்து ஒரு 3D ஸ்ட்ரக்சரில் வந்து, இது வந்து ஒரு 3D ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3Dயில் தான் அரேஞ்ச் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி தே டு நாட் கண்டெயின் ஒரு டிஸ்க்ரீட் மாலிகுல்ஸ், தனித்தனி மாலிகுல்ஸ் எதுவுமே வந்து கிடையாது அப்படின்னு இருக்காங்க. இப்போ இங்கே தான், இந்த இடத்துல தான் நீங்கள் நோட் பண்ணணும்ப்பா. ஒரு Na+ அயானை வந்து சுற்றி எனக்கு 6Cl- அயான் இருக்காங்க. இப்போ நான் ஒரு Na+ன்னு கன்சிடர் பண்ணிட்டேன்னா இவங்களை சுற்றி யார் இருக்காங்கன்னா ஒரு 6Cl- வந்து இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதை தான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? என்னென்னா இது இந்த இதை வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம், கொஸ்டின்ஸில் வந்து அதிகமாக கேட்குறதுக்கான இது இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா NaCl அப்படின்றத வந்து வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்முலா மாஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் மாலிகுலார் மாஸ். ஓகே 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 ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இஷ்யூ தான் இதுதான். சோடியம் குளோரைட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் as a சிங்கிள் என்டிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம் எவ்வளோ ஆயிடுச்சு, 33. ஓகே, 33 minutes ஆயிடுச்சு. நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ NaCl அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு வந்து நான் முதலே சொல்லியிருந்தேன், தனித்தனியாக NAக்கு தனியாக பார்ப்பாங்க, Clக்கு தனியாக பார்ப்பாங்க. ரெண்டே ஆட் பண்ணால் அதான் உங்களுக்கு NaClக்கான ஃபார்முலா மாஸ் அப்படின்னு சொல்லினா. ஸோ இப்போ NAன்னு பார்த்தோம்னா 23, Clன்னு பார்த்தோம்னா 35.5. ஸோ மொத்தமாக இதுதான் வந்து NaClக்குரிய ஃபார்முலா மாஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா மாலிகுலார் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ்க்குரிய ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். C6H12O6 தான் குளுக்கோஸ்க்குரியது. அப்போ 6 × 12.00011 அப்படின்றது தான் கார்பனுக்குரிய வந்து, ஹைட்ரஜனுக்கு வந்து 1.008, ஆக்சிஜனுக்கு வந்து 16.
ஸோ அப்போ இவங்க 6 இருக்காங்களா, 6 கார்பன் இருந்தால் முன்னாடி 6ஆல் மல்டிபிள் பண்ணணும்ப்பா. ஒரு நிமிஷம் நான் வேறு கலர் எடுத்துக்கிறேன். 6 கார்பன் இருந்தாங்கன்னா 6ஆல் முன்னாடி மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து 12 ஹைட்ரஜன் இருக்காங்களா, ஸோ நான் 12ஆல் ஹைட்ரஜனுக்குரிய மாஸ் முன்னாடி மல்டிபிள் பண்ணுறேன். ஆக்சிஜனுக்கு வந்து 16 வருவாங்களா, அவங்களுக்கு முன்னாடி 6ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு 180.1662 கிடைக்கிது. ஸோ இதான் ஆன்சர். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி 35 மினிட்ஸ் ஆக போகுது. ஸோ அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. மோல் கான்செப்ட்டு, அதாவது அந்த அவகேட்ரோ நம்பர்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ பர்சன்டேஜ் காம்போசிஷன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா பேஸ் பண்ணி, அதை பேஸ் பண்ணி தான் நீட் 2021 ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி நான் சம்மெல்லாம் பார்ப்போம். ஸோ அடுத்து வந்துட்டு இந்த ஸ்டாக்கியோமெட்ரி, அப்புறம் லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்ன, அப்புறம் இந்த மாஸ் பர் ரியாக்ஷன்ஸ் இன் சொல்யூஷன். ஸோ இதில் தான் வந்து நமக்கு சம்ஸ் எல்லாம் வரும். தான் இருக்காங்க பாருங்கள், நீங்கள் கேட்ட சம்மெல்லாம் இதில் தான் வரும். ஸோ பார்த்துருவோம், ஓகேவா? டோன்ட் வரி. இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஏற்கனவே லென்த்தாக போயிடுச்சு. ஸோ வீக் 1 ஷெட்யூல் வந்து நான் முடிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு வந்து டெஸ்ட்டு சொல்லியிருக்கேன், சண்டே. ஸோ இன்னும் வந்து ரிவைஸ் பண்ணாதவங்க ரிவைஸ் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.